பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார் உங்களோடு. இன்றைய குறுஞ்செய்தி, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எபேசியர் 4:27. அப்படி இடம் கொடுத்த சிலரை பற்றி நான் உங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறேன். 1 பேதுரு 5:9 இவ்வண்ணமாய் சொல்லப்படுகிறது, உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறியாதிருக்கிறீர்களோ? உங்க குடும்பத்திலையா இருக்கலாம், அக்கம் பக்கத்திலையா இருக்கலாம், பிசாசு விரித்த வலையில அவங்க விழுந்து பாவம் செஞ்சு அம்பிட்டுக்கிட்டதுனால அவங்க வேசித்தன பாவத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. விழுந்து போய் அவங்க அவமானப்படுறது, குடும்பத்தோட பிசாசுடைய திட்டம் அது நிறைவேறத பார்க்கலாம். அநேகர் கொள்ளை நோயில குறைஞ்ச வயசுல இறந்து போகிறத பார்க்கலாம். அநேகர் கடன் பார சுமையில அமிட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்க்கலாம். அநேகர் வியாதி படுக்கையில பிசாசு போடுறத நம்ம பார்க்கலாம். அநேகர் ஆக்சிடென்ட்ல விழுந்து போறத நம்ம பார்க்கலாம். இது உங்கள் சகோதரர்களிடத்துல நிறைவேறுகிறத நீங்க கண்கூடா பார்த்துக்கிட்டு வர்றீங்க. 1 பேதுரு 5:9. அதுக்குத்தான் பேதுரு சொல்றாரு, தேவ ஜனத்துக்கு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். அதாவது அவர் ஒரு கேர்ஃபுல்லா இரு, ஆவிக்குரிய விழிப்போட இரு. ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறானாம். கர்ச்சிக்கிற சிங்கம் அநேகரை வீழ்த்தி கொண்டு இருக்கிறத நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ அந்த வலையில சிக்கிறாத. பிசாசுக்கு இடம் கொடாமல் இரு. தெளிந்த புத்தி உள்ளவராய் இரு, விழித்திரு. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். நீ அந்த வலையில சிக்கிறாத. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. அவன் வலைய விரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமேன், அல்லேலூயா.